காரை விட்டு கொஞ்சம் கீழே இறங்குறீங்களா? நான் சர்ச் பண்ணணும். இறங்கியா கீழே? ஜக்கீர் அலி முகமது IPS. நிறுத்தியா தெரியும். பாட்டாளி தோழன்கிற பிசினஸ் மேக்னெட், ஜனங்களை தினம் தினம் ஏமாத்தி பிழைக்கிற ஒரு பொலிட்டிக்கல் கிங் மேக்கர். யாரா எனக்கு என்ன காரை நான் செக் பண்ணும். Come on, search. கார்ல ஒண்ணும் இல்ல சார். சீட்டை கிழிச்சு தேடி பாருங்கயா. நோ மிஸ்டர் ஆபீசர், யூ ஆர் கிராசிங் தி லிமிட்ஸ். இப்படி அட்டகாசம் பண்ணீங்கன்னா நீங்க பல இடத்துல பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். பாரதேசி, பயமுறுத்துறியா? உன் வீட்டு வாசல்ல பதவிக்காக வந்து நிக்கிற பொலிட்டீஷியன் இல்லனா தலகிழ நின்னால என் முகத்தை கூட சவரம் பண்ண முடியாது. ஆட்டாளி தோழன், நீ யாரு? படைக்கிற பிரம்மனா? தாக்கும் கடவுளான விஷ்ணுவோ இல்ல அழிக்கிற கடவுளான சிவனா? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு வாண்டட் கிரிமினல், தலைமறைவா வாழற ஒரு கோழை, பயந்தாங்குழி. இந்த ஜாகிர் அலியை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு இது தொலைச்சு புடுவன், தொலைச்சு. ஷக்கீர், what is going on here? சார், இந்த வண்டியில கோடிக்கணக்கான விலை உள்ள கொக்கைன் கடத்தப்படுறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதான் நான். Stop it. கிடைக்கிற கமிஷனுக்காக போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். தேர்ட் ரேட் இன்ஃபார்மர் பேச்சை கேட்டு பெரிய மனுஷங்க முகத்துல கரிய பூசலான்னு பார்த்தேன்னு வச்சுக்க, அப்புறம் உன் தலையில தொப்பி இருக்காது. உன்னை வீரப்பா பேச வைக்கிற அந்த யூனிஃபார்ம் போயிடும். எனக்கு பயம் இல்ல சார். வாட்? ஐ மீன் வாட் ஐ சே. பாட்டாளி தோழா, we are really sorry for the trouble. புது பையன், சூடு கொஞ்சம் அதிகம். ஆல்ரெடி வார்ன் பண்ணிருக்கேன், இன்னும் சரியா புரிஞ்சுக்க. பாட்டாளி தோழன் இவனா? Zakir Ali Mohammed IPS. Instrument of Political Share Marketing. அரசியல் குதிரை வியாபாரிகளோட புரோக்கர். அதான் நீ இப்ப பண்ற வேலை. மிஸ்டர் IPS, ஏழைங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் நான் பாட்டாளி தோழன். என்னை எதிர்க்கிறவங்களுக்கு நான் யமன். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் செய்யறது இந்த கைதான். And that's exactly why I have come to warn you. நியாயத்துக்காக போராடுறது தப்பு இல்ல, ஆனா இந்த மாதிரி நடு ரோட்ல சீப் பெர்ஃபார்மன்ஸ் பண்றத நிறுத்திடு. இல்லன்னா முச்சந்தில முக்காலில கட்டி போட்டு உன்னை ஏலத்துல விட்டுருவேன். கேட்டு பார், அனுபவிச்சவங்க சொல்லுவாங்க. என் கிட்ட பட்டத மோதற்கு நான் தயார். நீ தயாரா? நீ தயாரா? நீ தயாரா? நீ தயாரா? நீ தயாரா? நீ தயாரா? அப்புறம் கொக்கைனோ ஹெரோயினோ ஏதோ மண்ணாங்கட்டி கதை விட்டு கிழிச்சியே என் வண்டி, அதை ரிப்பேர் பண்ணி ஒழுங்கா அனுப்பி வை. Intact. சார், நான். Shut up. You will be suspended. பாட்டாளி தோழன் யாரு? தேவனா இல்ல அசுரனா? நீ பாத்துக்கிட்டே இரு நாதிரா. தேவனோட தோற்றத்துல அசுரனோட ரூபத்துல இருக்கிற அந்த பாட்டாளி தோழன் கையில நான் விலக மாட்டியே தீருவேன். எந்த மேலதிகாரியும் மறுக்க முடியாத ஆதாரங்களோட நான் அவனை பிடிச்சு காட்டுறேன். ஆமா, அதுவும் டியூட்டி தானே, அதுக்கே இவ்ளோ கோபப்படுற? கோபமா? நான் ஒண்ணும் கோபப்படல. இது என்னோட லட்சியம். நீ கோபம் இல்லைன்னு சொல்ற, ஆனா உன் உஷ்ணம் இங்க வரைக்கும் வருது. ஒண்ணு பண்ணு, நீ சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் உன் சூட்டெல்லாம் என்கிட்ட காமி. தைரியசாலியான ரிப்போர்ட்டர் தான், ஆனா என்னோட சூட்டை தாங்குற அளவுக்கு உனக்கு சக்தி இருக்கா?
பாட்டாளி தோழனை பார்க்க போறேன்னு சொன்னப்போ நான் உண்மையிலேயே பயந்துட்டேன். ஏடா கூடமே ஏதாவது பண்ணி பிரச்சனையில மாட்டிக்காத. ஐ வாண்ட் யூ ஜகீர். ஐ நீட் யூ. டோன்ட் வரி. அவனால என்ன புடுங்க கூட முடியாது. எனக்கு ஆயுசு 120. பை நதிரா. I love you. I love you too. Take care. Good night. Good night. அஸ்ஸலாமு அலைக்கும். வா. ஜாவித் வேண்டாம். லத்தீஃபாய்க்கு இந்த சிட்டி மட்டும் இல்ல, இந்த உலகம் பூராவும் ஆள் இருக்காங்க. என் மேல கை வச்சேன்னா நீ காணாம போயிடுவேன். திருட்டு கழுத. நீ இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற பெரிய மனுஷங்களுக்கு கூட்டி கொடுத்து மாமா வேலை செய்யற டுபாகூர்னு எனக்கு தெரியுமடா. உன்ன மாதிரி ஒழுக்க கட்டவங்களுக்கு ஆப்படிக்க தாண்டா நம்மால் அவதரிச்சிருக்கான். வேண்டாம், என்ன கொண்டுறாத. உன் விதியை நிர்ணயிக்கிறது நான் இல்ல, அவர்தான். உன் கருணை மனுவா அங்க போடு. பாட்டாளி தோழா, என்ன கொண்டுறாத. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டு. No. ஃபைனல் வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் no chance. Goodbye லத்தீப். Goodbye. செஞ்ச தப்புகளுக்கு நீ நரகத்துக்கு தான் போவ. அங்க சும்மா இருக்காம பிராயச்சித்தை கேட்டு பிரார்த்தனை பண்ணு. படைச்சவன் காதுல விழுந்தா அடுத்த ஜென்மத்திலேயாவது நீ இன்டர்நேஷனல் பிம்பா பறக்காம காப்பாத்துவாரு. மாஸ் சலாமா. மாநகரத்தை நடுங்க வைத்த லத்தீப் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் பாட்டாளி தோழன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகிறார். அனாதைகளுக்கும் நாதியற்றவர்களுக்கும் காவல் தெய்வமாகிய பாட்டாளி தோழன் குற்றவாளியா இல்லையா என்கிற தீர்ப்புக்காக நாடே காத்திருக்கிறது. ஜனதா டிவிக்காக கேமராமேன் ஸ்ரீராமுடன் நாதிரா ஹசன். வா வா. நோ போட்டோகிராஃப், நோ வீடியோ. சொன்ன கேட்க மாட்டீங்களா? சார் ப்ளீஸ், இந்த கேஸ்ல நீங்க நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நதிரா ஹசன் ஜக்கீர் அலியோட காதலி தானே? வணக்கம் பாட்டாளி தோழா. எங்க காவல் தெய்வமே, உங்களை எந்த கோர்ட்டும் எதுவும் செய்ய முடியாது. யுவர் ஆனர், லத்தீப்ங்கிற பிசினஸ்மேனை சுட்டு கொன்னது பாட்டாளி தோழங்கிற இந்த தயாசங்கர் தாங்கிறதுக்கு தெளிவான ஆதாரம் மதிப்பிற்குரிய நீதிமன்றத்தின் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் நடந்த இடத்துல சஸ்பென்ஸ்ல இருக்கிற போலீஸ் கமிஷனர் ஜாகிர் அலி முகமது தன்னோட மொபைல் கேமரால எடுத்த ஒரு படம். ப்ளீஸ். இதுல அப்படி ஒரு படம் இல்லையே சாகிர் அலி. இருக்கு இருக்கு யுவர் ஆனர், நல்லா பாருங்க. எங்க நீங்க எடுத்து காட்டுங்க. என்ன படம் இருக்கா அதுல?